ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்குடைய கோர் கான்செப்ட்ஸ் என்ன, அதே மாதிரி அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்லைட்ஸ் நம்ம சேட் ஜிபிடில கொடுத்தோன்னே அவங்க கொடுத்தாங்க. ஆனா நம்ம பார்க்க போற கான்செப்ட் இதுதான். பட் ஆனா வந்துட்டு நம்ம இந்த கான்செப்ட்ல என்ன புரியுது அப்படின்ற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்லைடுமே இன்னைக்கே பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்லைடுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஆகும். ஸோ தட் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல இதை கண்டினியூ பண்ணியே பார்க்கலாம். ஸோ அதாவது ஏடபிள்யூஎஸ்க்கு முன்னாடி கிளவுட்ல வந்துட்டு என்னென்ன கோர் மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டுமே ஏடபிள்யூஎஸ்ன்னு இல்லை, நீங்க வந்துட்டு அசியோர் போனாலும் சரி, இல்லை வந்துட்டு கூகுள் கிளவுட் போனாலும் சரி, ரொம்பவே வந்துட்டு அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேவா, நம்ம சேட் ஜிபில இருந்தா எடுத்து போட்டோம். அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு தேவை வந்து இது வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா வந்துட்டு உங்களுக்கு கான்செப்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியல அப்படின்னா ப்ளீஸ் போஸ்ட் த கமெண்ட்ஸ், அதுதான் உண்மை. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டுருங்க. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட் போலாமா. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்தது என்னன்னா வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது வீடியோலயும் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்ன்றதும் பார்த்தாச்சு. ஓகேவா. இதுல வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த வந்துட்டு டெஃபினிஷன் ரிலேட்டடா வேணும் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங். இதே தான் நானும் அன்னைக்கு சொன்னேன். அதாவது வந்து நம்ம ஒரு ரெண்டுக்கு விடுறதான் வந்துட்டு கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் என்னன்னா சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், நெட்ஒர்க்கிங், சாஃப்ட்வேர் அனாலிட்டிக்ஸ், அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரெண்டுக்கு விடுவோம். ஓகேவா. டெலிவரி ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு இன்டர்நெட் வழியா நம்ம வந்து கம்ப்யூட்டிங் சர்வீசஸை வந்து நாட் ஓன்லி கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், ஸ்டோரேஜோ டேட்டா பேஸோ அதே மாதிரி வந்து நெட்ஒர்க்கிங்கோ இல்ல சாஃப்ட்வேரோ அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து ரெண்டுக்கு விடுறதுதான் வந்து நம்ம கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் டிமாண்ட், ஸ்கேலபிள், இன்டர்நெட் பேஸ்டு. அதாவது என்னன்னா இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆன் டிமாண்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா நம்மளுக்கு வந்து எப்ப தேவையோ அப்போ வந்து இட் இஸ் அவைலபிள். ஓகேவா. கிளவுடை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து இது அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஏன் ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப நம்ம வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸே பார்த்துட்டு இருக்கோம், இல்ல வந்துட்டு ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல சடனா அந்த மேட்ச் லைவ்ல வரும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் பால் போடும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வியூவர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அதே மேட்ச் போக 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 அதுவும் எண்ட் ஆஃப் மேட்ச், அதாவது ஐபிஎல் அந்த ஒரு 11 மணி 10:30 மணிக்கு மேல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி பேர் மேலேயே வந்துருவாங்க. ஸோ அப்ப திடீர்னு வந்து யூசர் வரும்போது அதை வந்து கரெக்டா ஸ்கேலபிள். ஓகேவா. இப்ப வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல வந்துட்டு ஒரு 100 பேருக்கு அளவாதான் சேர் இருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு 200 பேர் அங்க வந்துட்டாங்கன்னா அந்த 100 பேர்த்துக்கான சேர் வந்துட்டு கம்மியாகுது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு 100 பேர் மட்டும் தான் வராங்க, அந்த 100 பேர்த்துக்கான சேர் மட்டும் தான் வந்து அந்த மண்டபத்துல இருக்கு. ஸோ திடீர்னு வந்துட்டு இன்னொரு 100 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சேர் வந்து கண்டிப்பா வேணும்ல. அப்ப அந்த மண்டபத்துல வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்கேலபிள். ஸோ எப்ப தேவையோ நம்மளுக்கு வந்து அது அவைலபிளா இருக்கும். ஓகேவா. ஆன் டிமாண்ட் அதே மாதிரி தான் ஸ்கேலபிள். ஓகேவா. விரிஞ்சு கொடுக்கும், அதாவது தேவையானப்ப அது வந்துட்டு அவைலபிளா இருக்கும் ரிசோர்சஸ். இன்டர்நெட் பேஸ்டுனா ஏன்னா இன்டர்நெட் வழியா தான் வந்து நம்ம சர்வீசஸை வந்து ஃப்ரீயா தரோம். ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன பார்த்திருக்கோம், வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், அதாவது இன்டர்நெட் வழியா நம்ம கம்ப்யூட்டிங் சர்வீசஸை வந்து டெலிவரி ஆகுது. லைக் என்னன்னா சர்வரு, ஒரு ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ். இந்த ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்டோரேஜ் வந்துட்டு நம்ம தட் இஸ் நாட் எ பர்சனல் டேட்டா. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபைலோ வீடியோவோ அந்த ஆடியோவோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா பேஸ் அப்படின்றது டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுவோம். லைக் வந்துட்டு நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு இமெயிலோ ஒரு நேமோ அதெல்லாம் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறத வந்து டேட்டா பேசணும். இந்த ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறத வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட்வொர்க்கிங் உங்களுக்கே தெரியும். ஓகேவா. நெட்வொர்க்கிங் லைக் இப்போ வந்துட்டு எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் வந்துட்டு லிங்க் ஆகுது, அதே மாதிரியே வந்து இந்த டிஎன்எஸ், நேம் சர்வர், அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அனாலிட்டிக்ஸ்னாலே வந்துட்டு இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். இன்டெலிஜென்ஸ்னாலே தெரிஞ்சதுதான் ஏஐ.
ஓகேவா, இந்த ஸ்லைட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ ஆன் டிமாண்ட்னா என்ன, நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்போ வந்து அந்த ரிசோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸ்கேலபிள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான 100 சேர் மட்டும் இருக்கு. திடீர்னு ஒரு 100 பேர் டக்குன்னு வந்து அலையா விருந்தா அதாவது விருந்தாளி மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னாலும் பேக்கப்புக்கு இன்னும் ஒரு 100 சேர் இருக்கும். ஓகேவா, ஆனா எப்ப தேவையோ அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்நெட் பேஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து வந்து கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு 5 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதான் ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். அதாவது நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப நம்ம வந்துட்டு அது அவைலபிளா இருக்கும். ஓகேவா, டிமாண்டா இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு தேவையானப்ப ஆன் டிமாண்டா இருக்கும். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சிஸ் அப்படின்றது என்னன்னா, அதாவது இது வந்துட்டு நாட் ஒன்லி இப்போ வந்துட்டு சென்னையில வந்து கிளவுட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே நீ என்ன பண்ணலாம், நீ சென்னையில வந்துட்டு ஒரு லாகின் பண்ணி AWS இதை வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நீ வந்துட்டு உன்னால அமெரிக்கால இருந்துமே அந்த கிளவுட வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் அது வந்துட்டு அப்கமிங் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அந்த AP சவுத் ஜோனு, அதாவது ஒவ்வொரு ஜோன் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே இல்ல. ஆனா வந்துட்டு இந்தியா லெவல்ல பார்க்கும்போது மும்பைல மட்டும்தான் வந்து மும்பை, பெங்களூர், அது என்னன்னு தெரியல, சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா மும்பைல கன்ஃபார்ம் இருக்கு. AP சவுத் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மும்பைல வந்துட்டு அது அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்தியால பார்த்தோம்னா மும்பைல மட்டும்தான் என்ன இருக்கு, AWS அந்த டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. ஓகேவா, அவங்களுடைய பிரான்ச் இருக்குன்னு அந்த மாதிரி கூட அசியூம் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பிரான்ச் அங்க இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து மும்பை இல்லைன்னா வந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி டேட்டா சென்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுல லாகின் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவீங்க இந்த மாதிரி ஒரு கோர் வேர்ட்ஸ் எல்லாம். ஏன்னா நானே ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் தெரியாம தான் இருந்துச்சு. ஸோ ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு அப்கமிங்ஸ் வந்துட்டு கிளியரா எல்லாத்தையும் பார்க்கலாம். வாட் இஸ் டேட்டா சென்டர், அவைலபிலிட்டி ஜோன், அதெல்லாம் பார்க்கலாம். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சிஸ்னா இப்போ வரைக்கும் நீங்க என்ன யோசிச்சு என்ன மைண்ட்ல வரணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு சரவணா ஸ்டோரே இருக்குன்னே வச்சுக்கோ சென்னையில. உனக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலுமே நீ வீட்டுல இருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு ஆன்லைன் மூலியமாவோ ஒரு டோர் டெலிவரி மூலியமாவோ நீ வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நெட்வொர்க் ஆக்சஸ். ஆல் ஓவர் த வேர்ல்டு உனக்கு என்ன ப்ராடக்ட் எந்த கம்பெனில வேணுமோ அவங்களுடைய இதை வந்துட்டு உன் இடத்துல இருந்து வச்சுக்கலாம். ரிசோர்ஸ் பூலிங் அப்படிங்கிறது கிளவுட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பேஸ்டு. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால காஸ்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ வந்துட்டு இது லேப்டாப்ல மட்டும் கிடையாது, உன்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல மட்டும் கிடையாது, உன்னோட போன்லயும் யூஸ் பண்ணலாம் இந்த கிளவுட. ஸோ அதாவது போன்லயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு நாட் ஓன்லி போனு, டேப்லெட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா மீடியா கொரின்பாங்க. அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு விசிபிலிட்டி காட்டுறது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா, அதான் ரிசோர்ஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட் ஓன்லி லேப்டாப்லயோ இல்ல வந்து கிளவுட் இல்ல கம்ப்யூட்டர்லயோ இல்ல போன்லயோ மட்டும் கிடையாம லேப்டாப் சாரி டேப்லெட் அந்த மாதிரி ரிசோர்சஸ்லயும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரேபிட் எலாசிட்டி அப்படின்றது அதான் நான் அப்பதான் சொன்னதான் ரப்பர் பேண்ட் மாதிரின்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ரப்பர் பேண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து சின்னதாக தான் இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து அதை இழுக்கும் போது, அதாவது ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்து அதை எலாஸ்டிசிட் பண்ணும் போது அது பெருசாகுது. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இழுக்குதா, அதேதான் கிளவுடு. ஸோ நார்மல் ஸ்டேஜ் இவ்வளவுதான் இருக்குனாலுமே, அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100 பேர் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே 200 பேர் வந்தாலும் அதுக்கான சோர்சஸ் வந்து எங்க கிட்ட இருக்கு. எலாஸ்டிசிட் பண்றது. ஓகேவா, எலாஸ்டிக், அதாவது பேண்ட்ல வந்து ஒரு எலாஸ்டிக்னா எதுக்காக, அதாவது நார்மலா நம்ம ஒரு பேண்ட் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விரிவடைஞ்சு கொடுக்கறத தான் வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த பேண்ட்ல இருக்கும் லைக் இந்த டிராயர் அந்த மாதிரி எல்லாம் எலாஸ்டிக் வந்து அதிகமாவே இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ரேபிட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மெசர்டு சர்வீசஸ் அப்படின்றது, அதாவது கிளவுட வந்துட்டு ஏன் வந்து இப்ப அப்கமிங் சினாரியோல நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னா மெயினா அந்த ஒரு வார்த்தை தான், வாட் இஸ் பே as you go. ஓகேவா, நம்ம என்ன வந்து யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணா போதும், பே பண்ணா போதும். லைக் எந்த மாதிரினா இப்போ வந்துட்டு இந்த ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு அப்படின்னு போன்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். போஸ்ட் பெய்டு அப்படின்றது வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்றோமோ நீ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். லைக் அந்த மாதிரி தான், நீ என்ன யூஸ் பண்றியோ அதுக்கு பே பண்ணிட்டா போதும். அதுதான் வந்துட்டு கிளவுடுடைய ஒன் ஆஃப் த
பெஸ்ட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். ஆன் டிமாண்ட்னா என்ன, நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து டிமாண்ட்ல இருக்கும். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சிஸ்னா நாட் ஓன்லி அதாவது நம்ம இங்க லாகின் பண்ண இடத்துல மட்டும் யூஸ் பண்ணாம நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் லைக் நம்ம எங்க இருந்து வேணாலும் வந்துட்டு நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணலாம், சாரி கிளவுடை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி அதான் வந்து பர்ஃபெக்டான அந்த வேர்டுக்கான மீனிங். நம்ம எங்க இருந்து வேணாலும் நம்ம கிளவுடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் பூலிங் அப்படின்றது வந்து நாட் ஒன்லி போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ இல்லாம டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ரிசோர்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேபிட் எலாசிட்டி அப்படின்றது விரிவடைஞ்சு கொடுக்கறது. ஓகேவா, இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருந்தாலுமே போக போக யூசர்ஸ் வந்தாங்கனாலுமே அதுக்கு தேவையானதை வந்து நம்ம ஸ்கேலிங் பண்ண முடியும். ஓகேவா, மெசேஜ் சர்வீஸ்ன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும். லைக் அதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. அதே மாதிரியே வந்துட்டு இப்ப நம்ம வந்து கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்பயே வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்கமிங்ல வந்துட்டு அடுத்ததை நம்ம இது பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வந்துட்டு ஒரு ப்ளூம், அதாவது ஏடபிள்யூஎஸ்ல ப்ளூம் ஆகக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுல முக்கியமானது வந்து என்னன்னா ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் பில்டர் ஆன்லைன் சீரீஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் பில்டர் ஆன்லைன் சீரீஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்க நெட்ல டைப் பண்ணா போதும், அதுவே வந்துட்டு இந்த வெப்பேஜ் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க பாரு, இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லைவ் செஷன்ஸ் மாதிரி. இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா, அட்டன் பண்ணி கொஞ்சம் லிசன் பண்ணுங்க வாட் இஸ் அப்படின்றது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். இதுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்கு, சர்டிபிகேட் ஆஃப் அட்டண்டன்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து அபிஷியலா ஏடபிள்யூஎஸ்ஏ வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ளூ மாறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு உருவாகும். கொஞ்சம் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ ரெஜிஸ்டர் நவ், இங்க போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு டேக்அவே அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலா இன்னைக்கு வேற ஒரு பிளான்ல இருந்தேன், சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டலான் இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு நான் இதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ தட் நான் பேஜை விட்டு வெளியே வரும்போது இந்த பேஜ் வந்து கொஞ்சம் காட்டி கொடுத்துருச்சு. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம இதையும் சொல்லிடலாம், இது ரொம்பவே முக்கியம். ஓகேவா, ஜூலை 31, 2025 இது ரொம்ப இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதில் அட்டன் பண்ண பாருங்க. ஸோ சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியா டைமிங் படி காலைல 5:30ல இருந்து 9, 10 மணில இருந்து 1:30, 2:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அட்டன் பண்ண பாருங்க. ஓகேவா, ஓகே. இன்னைக்கு செஷன்ஸ்ல ஏதோ ஒன்று டவுட்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது நான் இப்பதான் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட் சேனல் வேற வச்சிருந்தேன். அது ஒரு 30K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அப்புறம் ஸ்டடீஸ்னால அதை கேரி ஆன் பண்ண முடியல. ஓகேவா, அதனால நம்ம அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தனால அதை கொஞ்சம் விட்டாச்சு. விட்டதை கொஞ்சம் மறுபடியும் பிடிச்சே ஆகணும். அதனாலதான் நான் மறுபடியும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த 3 ஸ்லைடு, இந்த ஸ்லைடை விட்டுருங்க. இந்த 2 ஸ்லைட்ல ஏதேனும் டவுட் இருந்தாலோ இல்ல இன்னும் விஷுவலா ரெப்ரசன்டேஷன் பண்ணும், இல்ல நீங்க பேசுறது புரியல, ரொம்ப சுத்தி வளைச்சு வளவலான்னு பேசுறீங்க, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி, ஸோ ஃப்ரீயா பேசலாம் கமாண்ட்ல. நோ பாதர் அபவுட் தட். ஓகேவா, நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தினமும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட பாக்குறேன். ஓகேவா, நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.